கர்ப்பப்பை புற்றுநோய் வந்து இன்ஃபெக்ஷனால தான் வருதுன்னு எங்கேயோ படிச்சேன் டாக்டர். அது கரெக்ட்டா? இன்ஃபெக்ஷனால வருதுன்னா, அத நம்ம தடுத்துற முடியும் தானே? அதாவது தடுப்பூசி இதெல்லாம் போட்டு இல்லாம பண்ணிற முடியுமா? ஏதாவது வாய்ப்பு இருக்கா? அது கொஞ்சம் டீட்டெயிலா என்னன்னு சொல்ல முடியுமா டாக்டர்? கரெக்ட்டு தான். கர்ப்பப்பை புற்றுநோய்ங்கிறது பெண்களுக்கு வந்து HPV வைரஸ், அதாவது ஹியூமன் பேப்பிலோமா வைரஸ், முக்கியமா 2 ஸ்ட்ரெயின் 16 அண்ட் 18 அப்படின்னு 2 வகை வந்துட்டு கர்ப்பப்பை புற்றுநோய்க்கு முக்கியமான காரணமா சொல்லப்படுது. கிட்டத்தட்ட 95% கர்ப்பப்பை புற்றுநோய் வந்தவங்களுக்கு பார்த்தோம்னா, நம்ம அந்த இன்ஃபெக்ஷன் இருக்கு. இதை நான் தெளிவா சொல்லியிருக்கேன், ஞாபகம் வச்சுக்கங்க. கர்ப்பப்பை புற்றுநோய் வந்தவங்களுக்கு 95% HPV வைரஸ் இன்ஃபெக்ஷன் இருந்திருக்கு. என்ன ஏன் ஸ்ட்ரெஸ் பண்ணி ஸ்பெசிஃபிக்கா சொல்றேன் தெரியுமா? இப்போ HPV இன்ஃபெக்ஷன்ங்கிறது கிட்டத்தட்ட HPV இன்ஃபெக்ஷன்ங்கிறது நார்மலாவே பெண்களுக்கு வந்து அந்த வைரஸ் 6, 11, 16, 18 இந்த மாரி நெறைய வகையான ஸ்ட்ரெயின்ஸ் வந்து ஆஃப்டர் ஃபர்ஸ்ட் செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ்க்கு அப்புறம் அவங்களோட கர்ப்பப்பை வாயில இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. கிட்டத்தட்ட எல்லா பெண்களுக்குமே இருக்க வாய்ப்பு இருக்கு. ஆனால் யாருக்கு வந்து இம்யூனிட்டி கம்மியா இருக்கோ, யாருக்கு லாங் ஸ்டாண்டிங் இன்ஃபெக்ஷன் இருக்கோ, அது ஒரு செல்ஃப் லிமிட்டட் இன்ஃபெக்ஷன் தான். உங்களோட இம்யூனிட்டி கரெக்ட்டா இருக்கிற பட்சத்தில HPV இன்ஃபெக்ஷனுக்கு அகெயின்ஸ்ட்டா நம்ம பாடியில இருக்க இம்யூனிட்டி அந்த வைரஸை கண்ட்ரோலா வச்சுக்க பார்க்கும். உங்களோட இம்யூனிட்டி குறையிறப்போ, இல்ல ஹை ஓவர்லோட் ஆஃப் வைரஸ் இருக்கிறப்போ, நம்ம நார்மலா கர்ப்பப்பை வாய் பகுதியில இருக்கிற செல்ஸ்ல அது உட்கார்ந்து வளர்ந்து நம்ம டிஎன்ஏயோட மெர்ஜ் ஆகி ப்ராலிஃபரேஷன் ஆஃப் த செல்ஸ் இன்க்ரீஸ் பண்ணி இது வரலையுமே பிரச்சனை இல்லை. இதுக்கப்புறம் அது தன்னோட பேஸ்மெண்ட் மெம்பரைனை ப்ரீச் பண்ணி கேன்சராக வளர ஆரம்பிக்கும் போது தான் பிரச்சனை. இந்த ப்ராசஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லாங் டேர்ம் ப்ராசஸ். கிட்டத்தட்ட இயர்ஸில் இருக்கும். கிட்டத்தட்ட 10 வருஷம் 15 வருஷம். உதாரணத்துக்கு ஒரு HPV வைரஸ் ஒரு பொண்ணுக்கு வந்து ஒரு 25 இயர்ஸ் 23 இயர்ஸில் வருதுன்னா கிட்டத்தட்ட 40 50 வயசில் தான் அவங்களுக்கு கேன்சராகவே வெளியே வரும். இதுக்கு நடுவில் சில பெண்களுக்கு நல்ல இம்யூனிட்டி இருக்கிறவங்களுக்கு அந்த வைரஸ் கண்ட்ரோலாக இருந்தால் அது அப்படியே இருந்துடும். சில பேருக்கு தான் அது கேன்சராக மாறும். ஸோ எல்லாருக்குமே இருக்கலாம், ஆனால் சில பேருக்கு தான் கேன்சர் வரும். அதை தான் நான் ஸ்பெசிஃபிக்காக சொன்னேன். கர்ப்பப்பை புற்றுநோய் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா 95% இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்க வாய்ப்பு இருக்குது. 5% ஜெனட்டிக் கேன்சர்ஸ்னாலேயோ இல்லை வேறு ஏதாவது காரணங்கள்னாலேயோ நம்ம கர்ப்பப்பை புற்றுநோயில் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போது இந்த இன்ஃபெக்ஷன்ஸ் கர்ப்பப்பை புற்றுநோய் கிட்டத்தட்ட நிறைய பெண்களுக்கு இருக்கிறனால இதுக்கு அகெயின்ஸ்டாக வேக்சினேஷனை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஃபாரின் கண்ட்ரீஸில் இது ரொட்டீனாக ப்ராக்டிசஸில் இருக்குது. நம்ம இந்தியாலையும் கொண்டு வர போகிறாங்க. செர்வாரிக்ஸ், கார்டனில் இந்த மாதிரி 2-3 பிராண்ட்ஸ் கொண்டு வராங்க. செர்வாரிக்ஸில் வந்து முக்கியமாக அந்த 16, 18க்கு அகெயின்ஸ்டாக தடுப்பூசி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது கவர்மெண்ட்டில் கூடிய சீக்கிரத்தில் வரதான் போகுது. வரும்போது எல்லா பெண்களும் அதை போட்டுக்கிறது நல்லது. முக்கியமான ஏஜ் குரூப் 9லேருந்து 11 வரலையும், அதாவது அடலசன்ட் ஏஜ் குரூப்புக்கு போகிறதுக்கு முன்னாடியே. சரி, இப்போது எனக்கு வயசு 25 போடலாமா? போடலாம். பிஃபோர் செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ் தட் இஸ் மஸ்ட். 9-11 இயர்ஸில் போடும்போது 2 டோஸ் போதும். ஆஃப்டர் 16 நமக்கு 20 இயர்ஸ்க்கு அப்புறம்னா நீங்கள் 3 டோசஸ் போடுற மாதிரி இருக்கும். இது HPV வைரஸ்னால் வரக்கூடிய கர்ப்பப்பை புற்றுநோயை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை தவிர ஒரு 5% மற்ற ரீசன்ஸ்னால வரலாம். அது இந்த வைரஸ் இந்த வேக்சினேஷனால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. பட் மெஜாரிட்டிஸ் வந்து இந்த வைரஸ்னால தான் வருதுங்கிறதுனால அதுக்கு அகேன்ஸ்டாக நமக்கு வேக்சினேஷன் கண்டுபிடிச்சிருக்காங்க. அது கூடிய சீக்கிரம் நம்மளோட இம்யூனைசேஷன் ஷெட்யூலே வந்துடும். ஸோ தட் இந்தியா ஃபுல்லாக அது எல்லாருக்குமே வேக்சினேஷன் போடுறதுக்கு ஏற்பாடு நடந்துகிட்ருக்கு. இப்போதைக்கு இருக்கிற புற்றுநோயில் கர்ப்பப்பை புற்றுநோய் கிட்டத்தட்ட ஃபாலிங் ட்ரெண்டில் போயிட்டுருக்கிறதுக்கான வாய்ப்பு இன்னும் கூடிய சீக்கிரத்தில் ஸ்டார்ட் ஆக போகுது. கர்ப்பப்பை புற்றுநோய்க்கு அகெயின்ஸ்டாக தடுப்பூசி வந்த பிறகு மோஸ்ட்லி HPV வைரஸ்னால் வரக்கூடிய கேன்சரை இது மூலமாக தடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தேங்க்யூ.